டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம இளவரசனை பற்றி தான். என்ன பேச போகிறோன்னா, இவங்க மனைவி நேற்று கோயிலுக்கு போயிருப்பாங்க. நானும் கூட இவர் தான் கூட்டிகிட்டு போயிருப்பார்னு நினச்சேன். நானும் மாமாவும் தனியாக தான் இருக்கோன்ட்டு டைட்டிலோடு வீடியோ போட்டிருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு சண்டையாக நினச்சா அதுதான் இல்லைங்க, அதுதான் ட்விஸ்ட்டு. அப்புறம் அவர் வீடியோ போட்ட கடைசியில் தான் தெரிஞ்சது. அவர் ஆடி 18க்கு அவர் வீட்டில் இருக்கிற இவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. இது ஒரு கண்டென்ட் தான். என்ன காரணம்னா, 4 நாள் வீடியோ போடல. 4 நாள் இவர் வீடியோ போடாதப்போ என்ன பண்ணியிருப்பார் உங்களுக்கே தெரியும். நல்லா போதை போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் அன்றைக்கே சொன்னேன், மஞ்சக்காமலை வந்தால் ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடாது, ட்ரிங்க்ஸ் அடித்தா உடம்புக்கு ப்ராப்ளமாகுன்ட்டு நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். அது பொதுவாக இல்லைங்க. மஞ்சக்காமலை வந்தால் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. ஆனால் இவர் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இவங்க ஒய்ஃபுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியலிங்க. அட்வைஸ் பண்ணால் நல்லதுங்க, அட்வைஸ் பண்ணிலாம் பாதமாக போயிடு. பொதுவாக மஞ்சக்காமலை வந்தால் ட்ரிங்க்ஸ் அடிக்கவே கூடாது. இவர் பெருமையாக ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இனிமேல் ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டேங்க, இனிமேல் குடிக்க மாட்டேங்க, இனிமேல் குடிக்கவே மாட்டேன்ட்டு ஒரு 10,000 டைம் சொல்லியிருப்பார். அப்புறம் 4 நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி 31ஆம் தேதி, இந்த 31ஆம் தேதி நான் புது மனுஷனாக வாழ போகிறேன்ட்டு வீடியோ போட்டிருப்பார். அந்த வீடியோவெல்லாம் கண்டிப்பாக காற்றுல வரக்கூட்டிருப்பார். அப்புறம் நேற்று ஒரு வீடியோவில் சொல்கிறாரு, இன்றைக்கி ஆடி 18ங்க, நான் சில பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க. எதனாலங்க பிரச்சனை? குடிக்கிறதுனால தான் பிரச்சனை. குடிக்கலைன்னா ஒரு பிரச்சனையும் வராது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதுதான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். 4 நாள் வீடியோ போடல, இன்றைக்கி வீடியோ போட்டுக்கிறேன். என்ன காரணம்னா, வியூஸ் எல்லாம் கம்மியாயிரு, அப்புறம் வருமானத்துக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு வீடியோ போட்டிருப்பாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா, கணவர் திருத்த வேண்டிய கடமை அவங்க மனைவிக்கு இருக்குது. ஆனால் அவங்க மனைவிக்கு யூடியூப்பில் வருமானம் வரணும், வியூஸ் வரணும். இப்படி இருந்துச்சுன்னா கணவர் ஒன்றுமே கண்டுக்க மாட்டார், குடிச்சிட்டு ஆட்டம் தான் போடுவார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, சில பிரச்சனைங்க, எதனால உங்களுக்கே தெரியுங்க, நான் குடிக்கிறேங்க, அதனால தான் பிரச்சனை. இவர் போதை பழக்கத்துலேருந்து வெளியே வரமாட்டார். இப்போ ஒருத்தர் பட்டாவது திருந்தோன்னு மஞ்சக்காமலை வந்துருக்குது, குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி இவர் குடிக்கிறாருன்னா என்ன காரணம்னா, இவருக்கு அளவுக்கு அதிகமான வருமானம். அந்த வருமானத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான வருமானம் வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை பிஸ்னஸில் முதலீடு பண்ணுவாங்க. இவருக்கு அளவுக்கு அதிகமான வருமானத்தை எதில் முதலீடு பண்ணுறாருன்னா, மதுவில் முதலீடு பண்ணுறாரு. அதை வாங்கி குடிக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்ணுறாரு. இதுதான் இவரோட வருமானம். இது ஒய்ஃப் கண்டிச்சாங்களாட்டா? கண்டிப்பாக கண்டிக்க மாட்டாங்க, வீடியோ மட்டும் போடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நானும் மாமாவும் தான் தனியாக இருக்கிறேன். மாமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? மாமா தண்ணி போடும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? நின்று வேடிக்கை வாட்டுருந்தீங்களாட்டாக்கா? நின்று வேடிக்கை தான் வாட்டுருந்துருப்பாங்களாட்டுக்குது. பொதுவாக ஒரு கணவர் ரொம்ப குடிச்சிட்டு இருந்தா மனைவி என்ன பண்ணுங்க தெரியுங்களா? அதாவது அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துட்டு 4 பேர் பஞ்சாயத்து பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க, இது சரிப்பட்டு வராதுன்னு. ஆனால் இவங்க அப்படியெல்லாம் கிடையாது. யூடியூப்பில் வருமானம் போயிடும், யூடியூப்பில் வீடியோ போடலாம் வருமானம் போயிடும். கணவர் குடித்தா என்ன, குடிக்காட்டி என்ன? நான் அன்றைக்கே சொன்னேன், மஞ்சக்காமலை வந்தால் குடிக்கக்கூடாதுன்னு வீடியோ போட்டேன். யாரும் கெட்டு போகாதுன்னு நாம் ஆசைப்படக்கூடாது, நல்வழிப்படுத்த ஆசைப்படுவோம். ஆனால் இவர் அவனுக்கு 1000 சொல்லுவாங்க. நம்மளுக்கு தேவை யூடியூப்பில் வருமானம், வியூஸு. நாம் நாளையிலேருந்து இனிமேல் குடிக்க மாட்டோன்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு 4 நாள் நல்ல வருமானம் வந்துச்சுன்னா நல்லா குடிப்போம். இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி ஆச்சு, நல்லா யூடியூப்பில் வருமானம் வந்திருக்கு. என்ன பண்ணுவார்? மறுபடியும் குடிப்பார். மஞ்சக்காமலை வந்தால் குடிக்கக்கூடாது. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சில பிரச்சனைகள். அந்த பிரச்சனை எப்படி தேடி வருது? ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால தான் வருது. இவருக்கு கடன் இருக்குதான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கடன் இல்லை. கார் எடுத்துகிட்டு இஎம்ஐ கட்டுறாரு. எப்படி இஎம்ஐ கட்டுறாருன்னா, யூடியூப்பில் வருமானம் வருது. இது ஒரு பிரச்சனையா? இவர் குடிக்கிறதா பிரச்சனை. புதுசாக யூடியூப்பில் மக்கள்கிட்ட அனுதாபத்தை தேடுறேன்னு நான் நினைக்கிறாரு. இன்னும் நான் இவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், மஞ்சக்காமலை வந்தால் ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணால் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் இவர் நான் நாளையிலேருந்து புது மனுஷனாக வரப்போகிறேன், புது ஆளாக வர போகிறேன்ட்டு வீடியோ போடுவார். அதையும் பார்க்குற ஒரு கூட்டம் தான் இருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது,
அப்புறம் வந்து வீடியோ போடுறது, அப்புறம் இவங்க மனைவி பேசுறது, இதே தான் யூடியூப்பு. இது எதுக்குன்னா வியூஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ தானே வருமானம் வருங்க. சென்டிமெண்ட்டாக பேசினா தான் நிறைய பேர் பேசி நிறைய பேர் பார்ப்பாங்க. அண்ணா குடிக்காதீங்கண்ணா, அண்ணா குடிக்காதீங்கண்ணா, அண்ணா குடிக்காதீங்கண்ணா, இது தான் சொல்கிறாரு. ஆனால் இவர் நான் திரும்ப குடிப்பேன், மறுபடியும் வந்து இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் பாருங்கள், அட்வைஸ் கொடுங்க. யாராச்சும் பேட் கமெண்ட் பண்ணால் அவனுங்களை கண்டபடி நான் திட்டுவேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசன் இது குடிக்கிறது, அடுத்த நாள் வீடியோ போடுறது, இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறது, ஏன்னா நான் திருத்திக்கிறேன்னு சொல்கிறது, இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாதுங்க, 10,000 டைமு. அதை பார்க்குற ஆளுங்க வருங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இவருக்கு வந்து பிரச்சனை என்னென்னா குடிக்கிறதா பிரச்சனை. அது எப்படின்னா நம்ம வந்து எந்த இடத்துலையுமே இவர் உழைச்சி சம்பாதிச்சதே கிடையாது. இலவச வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறைய யூடியூப்பரில் வருமானம் வருதுங்க. அந்த வருமானத்தை ஒரு முதலீடாக பண்ணுவாங்க. ஆனால் இவர் முதலீடை கொண்டு போய் குடிக்கிறதில் யூஸ் பண்ணுறதுன்னா இவர் எப்படின்னு பார்த்துங்க. இவங்க மனைவி எந்த இடத்துலையுமே என் கணவர் குடிச்சிட்டு இந்த மாதிரி இருக்கிறான்ட்டு ஒரு இடத்துலையும் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது மக்கள். அந்த சிந்திப்பு என்றைக்கும் நடக்காது. இளவரசன் நாளைக்கு இனிமேல் நாம் வந்து புது ஆளாக வாழ போகிறோன்ட்டு ஒரு வீடியோ போடுவார், அதையும் பார்ப்பாங்க. அதுதான் யூடியூப்பு. மொத்தத்தில் மஞ்சக்காமாலை வந்து இவர் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறாருன்னா என்ன காரணம்னா இவர் உடம்பில் அந்தளவுக்கு அக்கறை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி அக்கறை இருந்தால் குடிக்கவும் மாட்டாங்க, மனைவி வந்து இவர் குடிக்கிறதுக்கு அலோடும் பண்ண மாட்டாங்க. ஆனால் வீடியோ மட்டும் போடுவாங்க. மொத்தத்தில் இவரோட ஆட்டம் இன்னும் அதிகமாக இருக்குது. இவருக்கு இன்னும் ஒரு அட்வைஸ் கொடுக்குற, மஞ்சக்காவலம் வந்தால் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, இனியாவது கேட்டு நடந்துங்க. ஆனால் உங்கள் காதில் அது யாராவது இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் நீங்கள் வெளிவிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் சிந்திப்பு என்பது நிறைய இருக்குது. நல்லபடியாக இருந்தால் நல்லா இருக்கலாம். நீங்கள் எந்த வேலை வரைக்கும் போகிறதில்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது குடிக்காமே இருக்கலாம். குடிக்காமல் இருந்தால் கொஞ்ச நாள் உயிரோடு வாழலாம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் இல்லை கிடையாது. நான் குடிப்பேன், அடுத்த நாள் வந்து வீடியோ போடுவேன். என்னென்னா இனிமேல் குடிக்க மாட்டேன், புது மனுஷனாக வாழ போகிறேன் அப்படிம்பாரு. ஆடி பதினெட்டுக்கெல்லாம் குடும்பத்தோடு கோயிலுக்கு போவாங்க. இவங்க கோயிலுக்கு போகிறாங்களாமா. இவங்க கணவர் வந்து வீட்டில் உட்காந்துக்கிறாரு. எப்படி உட்காந்துக்கிறாரு பாருங்க, அந்த குளிக்காமல் அப்படியே உட்காந்துட்டு ஒரு வீடியோவோட போடுறாரு. அதை பார்க்குறாங்க அந்த பார்க்குற மக்கள் தான் எனக்கு உண்மையுமே சிரிப்பாக வருது. மொத்தத்தில் சிந்திப்பு என்பது நிறைய இருக்குது. ஆனால் இவரெல்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் இல்லைங்க, எப்பவுமே திருந்த போகிறதில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு திருந்தறதா இருந்தால் ஒரு வந்து உடம்பு சரியில்லாதப்போ இனிமேல் குடிக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஆனால் இவர் மஞ்சக்காமலை வந்து குடிக்கிறாருன்னா இவரெல்லாம் பண வருமானம், அளவுக்கு அதிகமான வருமானம். அதனால தான் இவர் இந்த ஆட்டம் போடுறாரு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.